ஹாய் ஹலோ. ஆனால் உண்மைக்கே பாப்பாங்க வளர ஒன்றும் முடியலை, 2 பேர்த்தையும் சமாளிக்கவே முடியலை, தலையே வலி வருது. சரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோன்னு வெளியே விளையாட கூட்டிகிட்டு போனால் என்ன வேலைத்தனம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குதிக்கிறா, கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி 2 டைம் 3 டைம் விழுந்துட்டாங்க. சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. தலைவலி வருது, ஒன்றும் முடியல. கையில் இடிச்சுக்கிட்டா, வண்டியில் இடிச்சிச்சு, தோலை பிச்சு விட்டுருச்சு. என்ன பண்ணுறதுங்க? இவங்கள சேட்டு ரொம்ப பண்ணுறாங்க, சமாளிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு 3 வயசு ஆக போகுது. ஸ்கூலில் 3 வயசு 3 வயசும் 5 மாதமும் ஆயிருக்கணும். அப்படின்னா தான் எல்கேஜி சேர்ப்பாங்க. எல்கேஜியா ப்ரீகேஜியான்னு தெரியலை. இன்னும் ஒரு 4 மாதம் வீட்டில் இருக்க வச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி விடலான்னு நினைக்கிறேன். இங்கேயே இவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க, 2 பேரையும் சமாளிக்கவும் முடியல. இவ்வளோட கத்தி நமக்கு தலை வலிக்குது. அம்மா சாமி, பிள்ளைங்களை வளர்த்து பெருசாகிறதுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவாங்க போலையே. ஸ்கூல்லே போய் இப்படி தான் சேட்டை பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குது. அங்கே மிஸ் அடிப்பாங்க திட்டுவாங்கன்றதுனால கொஞ்சம் பயந்துட்டு பண்ண மாட்டாங்க. வண்டி ஓட்ட சொன்னால் வண்டி எப்படி கீழே போட்டு எப்படி விளையாண்டுட்ருக்காங்கன்னு பாருங்க. இப்படி தான் எல்லா வீட்லேயும் குட்டி பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டுருக்காங்க. பாய்.